ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா டேஸ்டான போலி. இதை ஒப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கரியில் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, சான்ஸே இல்லாமல் இருக்கும். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதை சாப்பிட்டு ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா, ஒரு காஃபி குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. பட் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நடுவில் இருக்கிற அந்த பூரணத்தை கொஞ்சம் கூட குலையாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற மாதிரி எப்படி பண்ணுறது, அப்புறமா எப்படி பார்த்திங்களா, எப்படி வளைச்சா கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒப்பிட்டு பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிற பூரணத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் போலி இது செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பொதுவாக குக்கரில் சேர்த்து வேக வைப்பாங்க. பட் குக்கரில் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா பருப்பு சீக்கிரமாக மசிஞ்சு போயிடும். நமக்கு அளவாக எடுக்க தெரியாது. நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். அப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக எந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பாருங்கள், இப்போது இந்த அளவுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ள பூரணம் ரொம்ப கொலன்னு போயிடும். ஸோ பருப்பை அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திங்களா, கொஞ்சம் சென்டர் பார்ட் ஹார்டாக இருக்கணும். அந்தளவுக்கு விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அடுத்ததான் இதை வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். வடிகட்டியாச்சு. அடுத்தது இது ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேன் கடியை வச்சுருங்க. நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஒப்பிட்டுக்கு மேல் லேயர் மாவு பிணைஞ்சிக்கலாம். அதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 150 கிராம் ஒப்பிட்டுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ மைதா மாவு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. அதை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக லூஸாக இருக்கணும். கையில் நல்லா ஒட்டுற மாதிரி இதை பிசைஞ்சிக்கணும். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க சத்து அப்படிங்கிறீங்க, பட் மைதா மாவு சேர்த்து பண்ணுறதுனால இது என்ன பெரிய சத்து அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இந்த போலியை நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உள்ள அந்த பூரணத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு கொழுக்கட்டையெல்லாம் விட இந்த போலி, இந்த ஒப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்களா, கையில் இந்த மாதிரி ஒட்டுறளவுக்கு விட்டுட்டு அடுத்த நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1/2 கப் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சும்மா 1 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி இனிப்புக்கு அப்படின்ட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த துருவி வச்ச வெல்லத்திலேருந்து சும்மா ஒரு கை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் வரும். அதை எடுத்து இந்த தேங்காவோடு நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கும்போது அந்த தேங்காவும் வெல்லமும் சேர்ந்து வெல்லம் நல்லா உருகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஃபேனுக்கடியே ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3 பல்ஸ் விடுங்க. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பருப்பு தெரியக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப நைஸாகவும் போயிடக்கூடாது. அப்படியே மாவு மாதிரி இந்த மாதிரி கீழே போட்டோம் அப்படின்னா உதிரணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேங்காவும் வெல்லமும் சேர்த்தது நல்லா ஆறி வந்திருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்ச அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். அடுப்புலையெல்லாம் வச்சு தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நான் கீழே தான் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன்.
இப்போ அதில் மிச்சம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெல்லம் துருவினது அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட வேண்டியதுதான். நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ சூப்பராக நம்ம பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் வாசத்தை இன்னும் நல்லா கூட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உள்ளே சாப்பிடும்போது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த போலி பார்த்திங்கன்னா இது கடைகளில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இதில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் இந்த ஒப்பிட்டு. அதுவே வந்து இதை வந்து பாசிப்பருப்பு வச்சும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்புக்கு பொதுவாக கொழுக்கட்டைகள் நம்ம பாசிப்பருப்பு பூரணம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதுக்கும் பண்ணிவிட்டு இதே ஸ்டஃபிங் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தேங்காய் வச்சும் இந்த போலி பண்ணலாம். ஸோ உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். கையில் லேசாக ஒட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஆயில் போட்டுட்டு நம்ம இதை விரிச்சிட வேண்டியதான். விரிக்கிறதுக்கு நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு கவர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குது இல்லைங்களா, அது இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயே தட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை உள்ளே வச்சுட்டு எல்லா பக்கமும் அதை வச்சு கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை லைட்டாக எடுத்து விட்டுட்டு மறுபடியும் தட்டிடுங்க. நான் சின்ன சின்னதாக பேக்கரியில் போடுற மாதிரி ஒப்பிட்டு மாதிரி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் பெரிய போலியாகவும் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ வந்து நான் நெய் போட்டுக்க போகிறேன். நெய்யில் நான் இன்றைக்கி சுடுறேன், நீங்கள் ஆயில்லையும் சுட்டுக்கலாம். அதை வந்து தோசைக்கல்ல ஊற்றிட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக லெவல் பண்ணிடுங்க. நம்ம சின்ன சின்னதாக போடுறதுனால ஒரு 3-4 கிட்ட போட போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே தோசைக்கல்லில் போட்டுருங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மாவோட லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அதிகமாக மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே போடுறீங்க இல்லைங்களா அந்த மைதா மாவு, லேசான கோட்டிங் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக வெளியே அந்த பூரணம் இப்படி தெரிஞ்சுது அப்படின்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சுற்றிலும் மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இது ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்திருக்குதுங்க. அப்படியே திருப்பி போடுங்க. இந்த அளவுக்கு வெந்துடணும். அப்போ தான் வெளிப்புறம் இருக்கிற மாவு நல்லா வெந்து வரும். உள்பக்கம் எப்படி நல்லா வெந்துருச்சு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிப்பக்கம் அந்த மைதா மாவு நல்லா வேகணும். அவ்வளவுதாங்க. 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி அருமையாக உப்பலாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். நான் ஸ்டார்டிங்கில் இப்போ போட்டுட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து திக்காக தான் பிணைஞ்சிட்டேன். வெளி லேயர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா நான் மாவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்து பூரணத்தை வச்சு போட்டதுனால ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்தது. நான் பண்ண இந்த சின்ன மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக நல்லா அருமையாக ஹோட்டல் ஸ்டைலில் பேக்கரி ஸ்டைலில் இந்த ஒப்பிட்டை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சூப்பெல்லாம் அதிகமாக வச்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலில் நிறைய சூப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், பாருங்கள். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான பதிவோடு உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.